ஜாலியாக போயிட்டு வா. அதாவதுங்க, லைஃப்ல ஒரு நாள் கூட இவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புனதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ரஜினி சார் அப்புறம் கமல் சாரோட படத்தோடைய ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். ரஜினி சாரோட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜெயிலர் ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும், கூலி ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி எந்திரன் ஆகட்டும், இல்லை அதுக்கும் முன்னாடி போலாமே என்ன படம் சொல்லலாம், சந்திரமுகி ஆகட்டும், இல்லடா அதுக்கும் முன்னாடி போடா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே போடா அப்படின்னா பாஷா, படையப்பா, இல்லடா அதுக்கு முன்னாடி போடா, அதாவது உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாது அப்போ போடா அப்படின்னா 6-60 வரை, அப்புறம் ஜானி, அப்புறம் முள்ளும் மலரும், இந்த மாதிரி படம்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே டைம்ல அவருக்கு போட்டின்ட்டு இல்லை, ரஜினி சாருக்கு முன்னாடி இருந்தே சினிமாவில் ஒருத்தர் இருந்தாரு கமல் சார். அவரோட படம்லாம் என்ன எடுத்துக்கலாம், அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. சகலகலா வல்லவன், பஞ்சதந்திரம் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக அவரோட படம் என்னென்ன, விக்ரம் படம் பார்த்துருப்போம், தக் லைஃப் பார்த்துருப்போம். இது எல்லாத்தோட ப்ரோமோ வந்து நம்ம பார்க்குறப்பவே பயங்கர எக்ஸைட்டாக இருக்கும். கரெக்டாக வேற லெவலில் இருக்கிறா அப்படின்னு நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு கவலை வந்து இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம்லாம் பார்த்துருப்பாங்க. பட் நம்ம பார்த்துருப்போமான்னு கேட்டால் இல்லை, தனித்தனியாக மாஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். விக்ரமில் இவர் வந்து மாசானின்னா இந்தாண்ட ஜெயிலரில் இவர் வந்து மாசானிப்பார், கூலியில் இவர் வந்து மாசானின்னா இந்த சைடு வந்து தக் லைஃப்பில் இவர் மாசானி. ஆனால் இவங்க 2 பேரும் எப்போ சேர்ந்து படம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. அது இப்போ நிறைவேற போகுது. அதுக்கான ப்ரோமோ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் வந்து தேட்டரில் புக் பண்ணிட்டு போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். லைவாக உங்களுக்கு வந்து எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். எனக்கு என்னால் பேசவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்டாக இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இது வந்து தோணிகிட்டே இருக்குங்க, எப்போ 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க, யார் டைரக்ட் பண்ண போகிறா, இவங்க 2 பேரும் சேருவாங்கன்னா ஓகே, அதை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கும். அந்த டைமில் என்ன டாக் போச்சுன்னா இவர் முருகதாஸ், முருகதாஸ் அவரு கூட டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் போச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லைப்பா நடிக்கும், ஏன்னா ரஜினி சாருக்கும் வந்து சில ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி போச்சு. கமல் சாரும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வந்ததுமே இல்லை, இதுக்கு மேலே கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஆனால் இப்போது 2 பேருமே எழுந்து வந்து நின்றுட்டாங்க. நாங்கள் படம் பண்ண போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி, ஃபேன்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சேர்ந்து படம் பண்ண போகிறாங்கங்க. பயங்கர எக்ஸைட்டாக இருக்குது. ஒரு சினிமா ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க, எதிர்பார்த்துல இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேர் சேர்ந்தாதாங்க நடக்கும். கண்டிப்பாக வேறு யார் 2 பேர் சேர்ந்தாலும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா 2 பேரும் லெஜெண்டு, கரெக்டாக 2 பேரும் பயங்கரமான லெஜெண்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, அதை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது யோசிச்சிருப்போம். பட் நடக்காது, சும்மா ஒரு கற்பனையாக பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது நெல்சன் சார் அவர் வந்து அதை நமக்கு கொடுக்க போகிறாரு. நெல்சன் தான் இந்த படத்தோடைய டைரக்டர். இந்த படம் எப்படி இருக்க போகுது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு கலாய் மூடில் இருக்குமா, ஃபுல் ஆக்ஷன் மூடில் இருக்குமா, முழுசாக ஒரு ஜெயிலர் படமாக இருக்குமா, இல்லை கமல் சாரோட படமாக இருக்குமா, இல்லை நெல்சன் பாணியிலேயே இருக்குமா, ஒரு கலாய் மூடா, ஒரு சட்டையரா, எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்களேன். யாரை வந்து நம்ம எந்த மாதிரி கேரக்டரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நான் தேட்டருக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து என்ன கான்செப்டில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த கான்செப்ட் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் ஒருத்தங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். எப்படின்னா, இன்னும் நான் வந்து ப்ரோமோ பார்க்கல, ஸோ அதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து ஷூட் பண்ணுறேன், ஸோ பார்க்கலாம் நான் சொல்கிற ப்ரோமோ தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன எனக்கு வந்த நியூஸ் அப்படின்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் இருப்பாங்க. ரஜினி சாருக்கு டச்சப் மேனாக வந்து நெல்சன் இருப்பார், அண்டு கமல் சாருக்கு டச்சப் மேனாக அனிருத் இருப்பார். ஸோ அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா நெல்சன் அப்படிதான் கொண்டு போவார், லைட்டாக ஃபன்னாக இருக்கும், அண்ட் அதே மாதிரி அந்த ஹீரோக்கு தேவையான எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி தான் அவரோட ப்ரோமோ வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த ப்ரோமோ வீடியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நெல்சனும் அனிருத்தும் அந்த 2 பேருக்கும் டச்சப் மேனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஒரு ஃபன்னாக இது ஒரு டீம் அது ஒரு டீம் அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். பட் பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் நான் ப்ரோமோ பார்க்கல, இதுக்கு மேலே தான் 12 மணிக்கு தானே போட போகிறாங்க. ஸோ பார்த்துட்டு அது உண்மையாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ முன்னாடி நான் இதை ஷூட் பண்ணிட்டேன் காலையில், இப்போ நான் ஷூட் பண்ணுறப்போ மணி வந்து 12 மணிக்கு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட்டிங். ஸோ ஹை கைஸ், டைம் ஆகிடுச்சு. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து
11:30. ஸோ நம்ம இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம எங்கே புக் பண்ணியிருக்கோம்னா ரோஹிணி தேட்டர் அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கேமராமேன் என் கூட வந்து ரெடி ஆகிட்டார். போயிட்டு கேமராமேன் பார்த்தீங்கன்னா யாரோட ஃபேன்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவரோட ஃபேன். ஸோ நம்ம வந்து கிளம்பி கமலோட ஃபேன். இவர் வந்து கமலோட ஃபேன். நான் வந்து ரஜினி சாரோட ஃபேன். எனக்கு வந்து வாயு பயங்கரமாக உளருது. காரணம் என்னன்னா இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம், பயங்கரமாக ஒரு வீடியோ கேம்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அதை சாத்தணுமா இப்போ இழுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம். நம்ம கிளம்பியாச்சு. பை டைம் ஆயிடுச்சு. போலாமா? பாய். ஸோ இப்போ வந்து நம்ம வந்தாச்சு எங்கே அப்படின்னா கோயம்பேடு ரோஹிணி வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ப்ரோமோவை பார்த்துருவோம். ஸோ நீ எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகுதா 2 பேரும் சேர்ந்து நடிச்சு. அந்த 40 வருஷத்தில் ரஜினி ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பார்ல, அது இதில் இருக்கா இல்லையா நான் பார்த்தாகணும். அப்போ நீ வந்து படத்தில் ரஜினி தான் வில்லன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இவன் வந்து பெரிய கமல் கனி, அதனால் கமலை ஹீரோவாக பார்க்கணும். அப்படி இல்லை, அவரோட மேனரிசம் நல்லாயிருக்கும், ரஜினியோட மேனரிசம் நல்லாயிருக்கும். எனக்கு படமாக பார்க்க பிடிக்கும். அதனால் நான் வந்து ரஜினி வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆக்சுவலாக நான் வந்து ரஜினி ஃபேனு. நானே சொல்கிறேன் ரஜினி வில்லனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ரஜினி வந்து வில்லனாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கடைசியாக நீங்கள் நிறையா படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, கடைசியாக எந்திரன் அதை எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய வில்லன் பண்ணியிருப்பாங்க. அப்போது கமலுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கு ஒரு வில்லன் வேணும்னா அது ரஜினியாக தானே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரஜினி இருக்கிறது தான் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நம்ம பார்ப்போம், உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். நீ சொல்லு. இப்போது உனக்கு ரஜினி படத்தில் இது வரைக்கும் ஒரு கிளிம்ஸ் வந்திருக்கும், கமல் படத்தில் ஒரு கிளிம்ஸ் வந்திருக்கும். உனக்கு எந்த கிளிம்ஸ் ரொம்ப பிடிக்கும்? கிளிம்ஸ் அதான் ப்ரோமோ வீடியோ மாதிரி பார்த்தா நிறையா வந்திருக்கே. எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும். விக்ரம் வந்து இப்போ வரைக்கும் நான் அதான் சொன்னேன், ரஜினி ஃபேனாக இருந்தாலும் எனக்கு வந்து விக்ரம் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு வந்து நான் வந்து கமல் ஃபேன். ஆனால் நான் வந்து ரஜினியோட கிளிம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன கிளிம்ஸ்னால் ஜெயிலர் 2ல் ஒரு வீடியோ வந்துச்சு, எனக்கு பிச்சு உதறி இருப்பார், செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அந்த பிஜிஎம் ஹுக்கும் பிஜிஎம்லாம் கொஞ்சம் ரீமாஸ்டர் பண்ணி விட்டுருப்பாங்க. எனக்கு விக்ரம் ரொம்ப எனக்கு இப்போ என்னன்னா, நெல்சன் எப்பவுமே ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பார், ஒரு ஃபன் டோனில் டார்க் காமெடியோட இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பார். 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படம். இதில் எப்படி இருக்குது நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற எக்ஸ்பிளேஷனில் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ கிளிம்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க நான் பார்த்தாகணும். அணியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதையே பார்த்துட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு 4 பேரும் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் கமல், ரஜினி சார், கமல் சார், அனிருத், அப்புறம் வந்து நெல்சன் 4 பேருமே உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை, மேபி இதில் ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது கேமியோக்கின்னு விட்டுருப்பாங்க. நெல்சன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ நம்ம போய் பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபைனலி இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தாச்சுங்க. டீசர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து டீசர்னு சொல்லவா, இல்லை கிளிம்ஸ் வீடியோன்னு சொல்லவா, இல்லை ப்ரோமோ வீடியோன்னு சொல்லவா, என்னன்னே சொல்ல தெரியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ எப்படி ஆகுது அப்படின்னா, நெல்சன் இருக்கார்ல, அவர் வந்து ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண மாதிரி டச்சப் மேனாக தான் இருக்கிறாரு. அதாவது 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வந்து அவர் எடுத்துட்டாரு, இல்லை அப்போ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அப்போ வேறு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஒன்று எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் கமல் சாரும் இதுதான் ரஜினி சார் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அப்போ இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வேறு ஒன்று எடுக்கிறாரு. அங்கேயே பார்த்தீங்கன்னா இது போட்டு வேறு லெவலில் ஒரு மாதிரி கலாய் முள்ள தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கதவை திறந்து ஓப்பனாக ஒரு பாடி ஸ்டார்ட் இந்த ஷாட்டில் வந்து வராருங்க. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். லுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கேஜிஎஃப் டோனில் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. லுக்கு வந்து கேஜிஎஃப் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. 2 பேர் கோட் ஷூட் போட்டு காரில் வந்து உட்காந்து ஒரு மாதிரி வைப் பண்ணுறது எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. பார்க்குறப்ப என்னோட தொண்டையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏதாச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து செம்மையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் டைலாக் தாங்க, அந்த கொஸ்டின் தாங்க,
என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி ஓகே யார் ஹீரோ இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் அதே கொஸ்டின் தான், கமல் ஹீரோவா இல்லை ரஜினி ஹீரோவா, யார் ஹீரோ, யார் ஹீரோவாக இருந்தால் என்னங்க, படம் வேறு லெவலில் இருக்கும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு தான் வந்து ஆன்சர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து வில்லனாக வைக்கலாமா இல்லை இவரை வில்லனாக வைக்கலாமா, 2 பேருமே வில்லனாக வச்சாலும் நல்லாயிருக்கும், 2 பேரையும் ஹீரோவாக வச்சாலும் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரில, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.